இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் இப்போ ஒரே ஹாப்பியாக காரில் சிரிச்சிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ காவேரி. என்ன விஷயம், எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, சொன்னால் நீங்கள் சீப்புன்னு நினைப்பீங்க, அப்புறம் எதுக்கு வீணா அப்படின்னா, அப்படி தான் எப்போ இருந்தாலும் நினப்பேன், சொல்லு அப்படின்னா, எது அப்படின்னா, சும்மா சொன்னேன் சொல்லு அப்படின்னு இவரும் கேட்டுட்ருக்காரு. உடனே கேட்ட உடனே, இல்லை நேற்று நீங்கள் இந்த ராகினி விஷயத்தில் ராகினியும் ஆஃபீஸ் வரேன்னு சரி சொன்னாலே அஜய் கூட. ஆமாம், அதான் ஒரு ஆணியும் வேணான்னு சொல்லிட்டு நான் அஜயே வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு. உடனே கரெக்டு, அதை நினச்சி தான் சிரித்தேன். நீங்கன்னா நல்லா வன்பத்தில் நீங்கள் அழகாக பல்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசிச்சு இப்போ நான் சிரிக்கிறது வன்மமா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வன்மம் இல்லை, நீ வேணே ஏதாவது பண்ணால் தான் வன்மம். இதை நான் சொன்ன உடனே நீ சிரிச்சேன். இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பும்போது நம்ம 2 பேரும் காரில் ஏறினோடனே அவள் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா, ராகினி பார்த்தியா, அப்போ போய் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு வரலாமான்னு நினச்சேன், அப்புறம் வேணான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லியிருந்தா நான் கிப்பின்னு வேணே சிரிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க இவங்க. உடனே ரொம்ப இது கொஞ்சம் லைட்டாக வன்மமாக தான் தெரியுது அப்படின்னு இவர் சிரிச்சிட்டு இருக்காரு. சிரித்த உடனே பரவாயில்ல, நம்ம 2 பேர் ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி ஒரு ஜோடி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவரோட முகமே டக்குன்னு மாறிடுது. ஏன்னா இவர் மனசில் இப்போ காதல் வந்துருச்சு. அதனால ஒன்று அவங்க ஐயோ, நான் இந்த அஜய் ராகினி விஷயத்தில் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த 7 மாத விஷயத்தை பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு. சரி விடு அப்படின்ட்டாரு அவர். இப்படி பேசி சிரித்து சந்தோஷமாக நீங்கள் அழகாக எல்லாத்தையும் பல்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஆப்போசிட்டில் யமுனா சோகமாக நடந்து போகிறத பார்த்துட்றாங்க இவங்க காவேரி. உடனே அதை இப்போ விஜய் கவனிக்கல. விஜய்கிட்ட எங்கள் அம்மா ஒரு வேலை சொன்னாங்க, அந்த வேலை இருக்குது, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு இறங்கிட்டு, நான் கேபில் ஆஃபீஸ் வந்துடுறேன்னு டக்குன்னு இறங்கிக்கிறாங்க. இறங்கிட்டு பின்னாடியே எங்கே போகிறாங்க யமுனான்னு ஃபாலோ பண்ணிட்டே போனால் யமுனா நிவினோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கதவை தட்டி நிவின்கிட்ட பேசணுங்க. நிவின் உடனே தனியாக கூட்டு போய் என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னா, ஏன் என் ஃபோன் எடுக்க மாட்டேங்க, என்கிட்ட ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேங்கன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் ஏன் இவ்வளோ கெஞ்சிரா வந்துட்டு போய் அப்படின்னு இந்த பக்கம் காவேரி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கெல்லாம் வராத, வந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த பார் எனக்கு உன்னை பற்றி நினைப்பே இல்லை, வேலை நிறைய டென்ஷனாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் நீ கால் பண்ணும்பொழுது எனக்கு நீ செஞ்ச துரோகமும் அந்த பொய்யும் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு இப்போதைக்கு உன்ட்ட பேசுறதுக்கெலாம் நேரமும் இல்லை, எதுவும் இல்லை, நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாரு. கோவமாக சொல்லிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பார், கண்ட இதை யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீ இவங்களும் கெஞ்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சோகமாக கிளம்பி வெளில வராங்க. அழுதுகிட்டே அவன் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி காவேரி டக்குன்னு போய் நிறுத்தி, எங்கே போகிற அப்படின்னா, காலேஜ் தான்க்கா போகிறேன் அப்படின்னா, அரஞ்சான்னு வைக்கிறேன், பொய் சொல்கிறியா நீ, எங்கே போனால் எனக்கு தெரியும், முதல்ல ஆட்டோவில் ஏறி வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு நேராக வீட்டுக்கு கிளம்பி போய் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. சாத்தினோடனே வெளிலேருந்து ராகினி ஒட்டி கேட்டுகிட்டே இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ராகினிக்கு அவங்க பேசுகிறது கேட்கல. நீ எதுக்கு அவன்கிட்ட போய் கெஞ்சுற, என்ன அவன் பிரச்சனை, எதுக்கு அவன் பேசினா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க உடஞ்சி போய், கங்காக்கா சந்தேகப்படுறதுனா உண்மைதான், நான் நிவினை காதலிக்கிறேன், நான் முன்னாடிருந்தே காதலிக்கிறேன், ராகவனை கடத்தி வச்சும் பொழுது, ராகினியோட தம்பி கடத்தி வச்சும் பொழுது எனக்கு லவ் இருந்துச்சு, அப்புறம் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு அந்த லவ் போச்சு, இவருக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கும் போது நான் அவ்வளோ கோவப்பட்டேன், இனிமேல் ஒரு மூஞ்சிலே முடிக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் எனக்கு திருப்பி அவர் மேலே காதல் வந்துருச்சு. ஆனால் அவர் இந்த அஜய் ராகினி கல்யாண விஷயத்த நான் செஞ்சதை மனசை வச்சு கோவப்படுறாரு. ஆனால் அவரும் என்னை லவ் பண்ணுறாரு. இல்லாமலா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னை பார்க்கறதுக்கு வராரு, என்னை ட்ராப் பண்ணார் காலேஜில், என்னை ஐஏஎஸ் கோச்சிங் சேர்த்து விட்டார், அவரோட உத்வேகத்தில் தான், அவர் கொடுத்த உத்வேகத்தை தான் நான் கோல்டு மெடலே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படியே ஷாக். காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் ராகினிக்கு வெளில இருந்து எதுவுமே கேட்கவே இல்லை. வேறு அவங்க என்னவா இருக்கு அவங்களுக்கு மட்டும் கேட்டிருந்தா நம்ம கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். என்ன சொல்கிற, நிஜமாக அவனை காதலிக்கிறாங்கன்னா, ஆமாம் அவர் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காருன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் காவேரிக்கு லைட்டாக டவுட் வருது, லவ்லாம் பண்ணல அவர், இவங்க தான் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுருக்காங்க யமுனான்ட்டு. என்ன சொல்கிற நீ அப்படின்னா, எனக்கு 2 பேரும் எப்படியா சேர்த்து வச்சிருக்கா, அவர்கிட்ட பேசு, அவர் கோவப்படுறாரு, இந்த அஜய் ராகினி விஷயத்துக்காக என் மேலே கோவத்தில் இருக்காரு, அதனால் எனக்கு அவர் இல்லாமல் அவர் பேசாமல் இருக்கிறது தாங்கவே முடியல, நிம்மதியாகவே இருக்க முடியல, எப்படியாச்சும் எங்களை பேசி அவர் திருப்பி என்கிட்ட பேச வச்சிருந்தீங்க. காவேரி கிட்டக்க அவங்களுடைய முன்னாள் காதலனை பற்றி இவங்க தங்கச்சி யமுனா இப்போ சொல்ல அவங்க அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. வெளில வந்தால் என்ன விஷயமா இருக்குன்னு ராகினி ஒளிஞ்சிருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள், இந்த கதையில் எப்படி போகுது இந்த விஷயங்கள்லாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் ஒரே ஹாப்பியாக காரில் சிரிச்சிட்டே வந்துட்டு